என் நெஞ்சில் குடியிருக்கும் தியேட்டர்ல தான் இந்த கடைசி படம் எல்லாம் இதுதான். செகண்ட் ஹாஃப்ல வாய்ஸ் வருமானே தெரியல. தளபதி காட்டுறப்போ லிட்டரலா ஒரு கூஸ் பம்ப்ஸ் அப்படி இருக்கு. தளபதி அவ்வளோ பிளாஸ்ட் பண்ணிருக்காரு. ஆவணமாடா இன்டர்மிஸ் எல்லாம் வந்து பாருங்க. அதாவது அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே மாதிரி தான் ஹானரபிள் சிஎம் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் இந்த டைட்டில் வந்துச்சு. அப்படியே கத்தி கத்தி அவருடைய வாய்ஸே உட்காந்து. ஆனா சட்டசபையில டெய்லி ஒரு படம். கடைசி படம் ஜாலியா இருக்குது. ஆனா இது லாஸ்ட் படம், ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிளாஸ்ட் தான் படம். லாஸ்ட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாம விட்டதுனால தான் நாங்க இப்போ இந்த என்ஜாய்மெண்ட் பண்றோம். தளபதி கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். படம் எப்படி இருக்கு? படம் சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. எல்லா படத்தையும் நாங்க சொல்லிட்டோம். அதோட அந்தரா இருக்குது. என்ன எல்லாரும் கடைசி படம்ன்றாங்க. இது கடைசி படம் கிடையாது. சட்டசபைக்குள்ள தளபதி ஒரு மூவ்மெண்ட்டுமே எங்களுக்கு ஒரு புது படம் ரிலீஸ் மாதிரி தான். எல்லாம் இதுதான். தளபதி சுவாக தான். செகண்ட் ஹாஃப்ல வாய்ஸ் வருமானே தெரியல. நல்லா இருந்துச்சு. மாசா எடுத்துருக்காங்க. தளபதி தெரிக்க விட்டாரு. 7 மாசம் கழிச்சு செலிப்ரேஷன் தான் எங்களுக்கு. ராவணமாடா இன்டர்மிஸ் எல்லாம் வந்து பாருங்க. பிளாஸ்ட் ஆகுது படம். எப்படி இருந்துச்சு படம்? உள்ள உட்கார முடியல. வாய்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சவுண்டே வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் படத்துல கொஞ்ச நேரம் கூட சும்மா உட்கார முடியல. தளபதி அவ்வளோ பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. படம் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. லைக் ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். ஒரு 6-7 months கிட்ட வெயிட் பண்ணி இப்போ இதை பார்க்குறப்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒரு சீனும் அதுவும் தளபதி என்ட்ரி சைட்ல இருந்து தளபதியை காட்டுறப்போ லிட்டரலா ஒரு கூஸ் பம்ப்ஸ் அப்படி இருக்கு. எதை ஃபீல் பண்ணி வந்தோமோ அதை ஃபீல் பண்ண முடியல. அந்த வைப் வந்து இன்னொரு ஆறா உள்ள உட்காந்துருக்கு. காது வலிக்குது. தொண்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கத்தி தொண்டை வலி வந்துருச்சு. ஒரு பக்கா கிளாசிக்கான தளபதி ஃபிலிம். மாஸ் கமர்ஷியலா இருக்கு. பயங்கரமா இருக்கு. அது டான்ஸ் ட்ரிபியூட் ஒன்று சொல்லியிருந்தாங்க 1 minute. அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. மொத்தமா மேஷப் எடுத்து சாங்ஸ் மிக்ஸ் பண்ணி பயங்கரமா ஆடி இருக்காரு. பயங்கரமா இருக்கு படம். சட்டசபைக்குள்ள ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறோம். ஒரு நாள் ஒரு ஸ்பீச்சுமே எங்களுக்கு தளபதியோட கொண்டாட்டம். அன்னைக்கு ஒரு புது படம் ரிலீஸ் மாதிரி தான் அவர் சட்டசபையில் இன்னைக்கு என்ன பண்றாரு நாங்க பாத்துட்டு இருக்கோம். சிஎம் விஜய் சாரோட டைட்டில் கார்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது? ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் படம். அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் எனிவே எமோஷனல் மூமெண்ட் எல்லாருக்கும். லாஸ்டா இருந்துச்சு. லாஸ்ட் படம், ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. பயங்கரமா இருக்கு. படம் எப்படி இருக்குன்னு மட்டும் ஜஸ்ட் ஒரு வைப் பண்ணி. இது லாஸ்ட் படம் எங்க ஆளுது. சூப்பரா இருக்குது. சத்தம் பேசுறதுக்கு சவுண்டே வர மாட்டேங்குது. ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. இன்னும் என்ன சொல்றது தெரியல. இந்த படம் முடிஞ்சு வெளியே வரும்போது சுத்தமா வாய்ஸே பிளாக் ஆயிடும். பிளாஸ்ட் தான் படம். சிஎம் விஜயோட டைட்டில் கார்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது? கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. ஃபுல்லா வந்து உட்காரவே முடியல. அந்த டைட்டில் கார்டெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கத்தி அவருடைய வாய்ஸே உட்காந்துருச்சு. டைட்டில் கார்டுக்கு அப்புறம் என் வாய்ஸே போயிருச்சு சுத்தமா. சிஎம் விஜய் அவர்களுடைய டைட்டில் கார்டு பார்க்கும்போது டைட்டில் போடும்போதெல்லாம் தம்பி சட்டை கேட்டு சுத்துறாப்ல. விஜய் சாரோட மொமெண்ட்ஸா பார்க்கும்போது எப்படி இருக்கு தியேட்டர்ல? கடைசி படம் ஜாலியா இருக்குது. ஆனா இது முடிஞ்சு வெளியே போகும்போது கஷ்டமா இருக்குதுக்கா. இதான் லாஸ்ட் படம். எமோஷனலா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி இல்லை. இன்டர்வல் பிளாக்ல எப்படி இருந்தது? இன்டர்வல் பிளாக்லாம் சொல்றோம். கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. சீட்ல உட்காரவே முடியல. இதுக்கப்புறம் படம் உட்காந்து பாக்குறோமா நின்று பாக்குறோமான்னு தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் சூப்பரா இருக்கு. பிளாஸ்ட் தான் படம். சிஎம் விஜய் சாரோட டைட்டில் கார்டு பார்க்கும்போது ஐயோ அதுக்காக தான் அந்த ஃபர்ஸ்ட் டே விட்டு இருந்தா கூட ஆக்டர் விஜய் வந்திருக்கும் போல. இப்போ போட்டு அது ஒரு அந்த போஸ், அந்த பயங்கரமான போஸோட போட்டு ஹானரபிள் சிஎம் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் அந்த டைட்டில் வந்துச்சு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் சென்சர் சர்டிஃபிகேட்டே அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சி தேட்டரே சவுண்ட் கொடுத்து. ஸோ ரொம்ப பார்க்கும்போது லைக் என்னதான் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும், பகவான் கேசரி ரீமேக்கு, தெலுங்கு மூவி அந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் பெருசாக அதில் பக்கா தளபதி ஃபிலிம். நீங்கள் வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். இது அதெல்லாம் இல்லை, பக்கா தளபதி ஃபிலிம். கடைசி படம் எமோஷனலா இருக்கா? உண்மை அதான். இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரு அவர். படம் எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போயிடுச்சு. ஃபன்னியாக இருந்துச்சு எல்லாமே. தளபதி ரொம்ப மாசாக இருந்தார். லாஸ்ட் படம் அது ஒண்ணுதான் ரொம்பவே. ஏன்னா அந்த எஃப்டிஎஃப்எஸ் அவருக்காக எஃப்டிஎஃப்எஸ் பார்க்க ஆரம்பிச்சவங்க நாங்களாம். இது ஒரு லாஸ்ட் எஃப்டிஎஃப்எஸ்ன்ற போது தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு சீன்ல பாக்குறப்ப திரும்ப இது எப்போ எஃப்டிஎஃப்எஸ்ல ஃபீல் பண்ணுவோம், இந்த கூஸ் பம்ப்ஸ் எப்போ கிடைக்கும்ன்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் எல்லாருக்குமே இருக்கு. ஒரு சில லிஸ்ட்ல ஒரு நார்மல் மெலடி சாங் போறப்ப எல்லாரும் கண்ணுமே கலங்குது. லைக் இது எப்படி நெக்ஸ்ட் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அது வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம் தளபதி. மிஸ் யூ தளபதி. சிஎம் விஜய் சாரோட டைட்டில் கார்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது? செம கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. நாங்கள் அதை எதிர்பார்த்து தான் வந்திருந்தேன். நான் அதே மாதிரி போட்டிருந்தாங்க. சிஎம் விஜயோட டைட்டில் கார்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது? டைட்டில் கார்டு பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு குளிர்ச்சியா இருக்கு. அதாவது அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே மாதிரி தான் புரட்சி தலைவர் சிஎம் அவர்கள் போட்டு டைட்டில் கார்டு வந்து இன்னைக்கு அதே மாதிரி எங்க தளபதிக்கு வரும்போது நாங்க சொல்றதுக்கு வார்த்தை நம்ம உடம்பெல்லாம் அவ்வளவு. தேங்க்ஸ் டு லாஸ்ட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாம விட்டதுனால தான் நாங்க இப்போ இந்த என்ஜாய்மெண்ட் பண்றோம். இதான் கடைசி படம். எமோஷனலா இருக்கா? கொஞ்சம் எமோஷன் தான். பட் பரவாயில்ல.
கடைசி படம் எமோஷனலா இருக்கா? சரி இது எமோஷனல் டெய்லியுமே ஒரு படம் நியூஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். டெய்லியுமே ஒரு நியூஸ் இப்போ கூட அந்த ஸ்வாக் கூட பார்த்தோம்ல, அதை மூவில பார்க்கல, ரியலா பார்க்க டெய்லி ஒரு ஸ்டைல் பார்த்து தான் இருக்கு. இன்டர்வல் பிளாக்ல எப்படி இருந்தது? ஆல்வேஸ் மாஸ் தான், பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. தியேட்டர்ல தான் இந்த கடைசி படம், ஆனா சட்டசபையில டெய்லி ஒரு படம். எல்லா படமே நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இன்டர்வல் பிளாக்ல எப்படி இருக்கு? ஒர்க் ஆயிருக்கா? சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்கு. சிஎம் விஜயோட டைட்டில் கார்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? டைட்டில் கார்டு சூப்பரா தான் இருந்தது. அதை நாங்க ஆல்ரெடி சட்டசபையிலேயே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அந்த டைட்டில் கார்டு மாதிரி தான் எல்லாமே வந்து. சரி, சிஎம் விஜயோட டைட்டில் கார்டு பார்க்கும்போது எப்படி அதை நாங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி படம்லாம் வேற லெவலில் இருக்குது, போய் பாருங்க, பிளாஸ்ட் ஆகுது. படத்தை மற்ற ஆக்டர்ஸோட ஆக்டிங், பிஜிஎம் அதெல்லாம் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் எல்லாருமே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த ஹிந்தி ஆக்டரும் அவரும் நல்லா மாசாக இருந்துச்சு, ஈக்குவலாக பேலன்ஸ் ஆயிருக்கு தளபதிக்கும் அந்த வில்லனஸும் எல்லாம். கடைசி படம்ங்கிறது இமோஷனலா இருக்கா? இப்போ இந்த ஆமா, படம் பார்க்கும்போது எமோஷனலா இருந்தாலுமே நம்ம தளபதியோட வெறிய இருந்தாங்களாம். கடைசி படமா இருந்தாலுமே நாங்க எப்பவுமே அவரை கொண்டாடி தான் இருப்போம். எப்பவுமே எங்களோட சப்போர்ட் அவருக்கு தான். மற்ற ஆக்டர்ஸோட ஆக்டிங், பிஜிஎம் அதெல்லாம் எல்லாத்துமே சூப்பராக இருக்கா. தேங்க்யூ. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு, ஆஸ் யூஷுவல் செம்மையாக இருக்கு. லாஸ்ட் நேற்று நைட் வரைக்கும் எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல, ரொம்ப வருத்தமாக இருந்தது. நைட்டு தான் டிக்கெட் கிடச்சிது. ஸோ வந்துட்டோம். இன்டர்வல் சீன்லாம் மாசாக இருந்துச்சு. சீட்லேயே உட்காரல, எழுந்து நம்ம தம்பிலாம் சட்டையை கேட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. செம மாசாக இருந்தது இன்டர்வல் சீனு. சிஎம் விஜய் சாரோட டைட்டில் கார்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது? பிளாஸ்ட் தான். அந்த டைட்டில் கார்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதா, அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் சீன் வந்தது, இப்படி வந்தது, சரியா அந்த மாசாக இருந்தது. சரி, லாஸ்ட் படம் எமோஷனலா இருக்கா? ரொம்ப எமோஷனல் தான். தலைவர் ஒரு சைடு சிஎம் ஆகிட்டு எங்களுக்காக எல்லாம் பண்ணுறாரு. இருந்தாலும் அவரோட செலப்ரேஷன், இந்த மூவின்னு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் ஒரு மாதிரி வாஸ்தமாக இருக்குது. இருந்தாலும் அவரோட கெரியரு எங்களுக்காக வெளில வந்திருக்காரு, அவருக்காக நாங்கள் எப்போவுமே நிற்போம். அவர் சினிமாவில் இல்லைனாலும் அரசு இருந்தாலும் எப்போவுமே எங்கள் தளபதி தான். மற்ற ஆக்டர்ஸோட ஆக்டிங் எல்லாம் எப்படி இருக்கு படத்துல? எல்லாம் ஓகே தான். நாங்கள் ஸ்கூல் கட்டர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம், இப்போ என் பசங்களும் கட்டர்ஸ்ட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஜென்ரேஷன் அவர் தான் நம்பர் 1ல இருக்காரு. சிஎம் விஜய் சாரோட டைட்டில் கார்டு பார்க்கும்போது அது எப்படி இருந்தது? மாசாக இருந்துச்சு. அது இன்டர்வல் பிளாக் எப்படி இருந்தது? செம்மையாக இருந்துச்சு, டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. படம் செம்மையாக இருக்குது. படம் எப்படி இருக்கு? படம் சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, எல்லா படத்தையும் நாங்க சொல்லிட்டோம். அதோட அந்தரா இருக்குது. என்ன எல்லாரும் கடைசி படம்ன்றாங்க, இது கடைசி படம் கிடையாது. சட்டசபைக்குள்ள தளபதி ஒரு மூவ்மெண்ட்டுமே எங்களுக்கு ஒரு புது படம் ரிலீஸ் மாதிரி தான். எல்லாம் இதுதான் தளபதி சுவாக தான். செகண்ட் ஹாஃப்ல வாய்ஸ் வருமானே தெரியல, நல்லா இருந்துச்சு, மாசாக எடுத்துருக்காங்க. தளபதி தெரிக்க விட்டாரு. 7 மாதம் கழிச்சு செலப்ரேஷன் தான் எங்களுக்கு. ராவணமாவண்டா இன்டர்மிஷன்லாம் வந்து பாருங்க, பிளாஸ்ட் ஆகுது படம். எப்படி இருந்துச்சு படம்? உள்ள உட்கார முடியல, வாய்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், சவுண்டே வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் படத்துல கொஞ்ச நேரம் கூட சும்மா உட்கார முடியல. லாஸ்ட் நேற்று நைட் வரைக்கும் எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல, ரொம்ப வருத்தமாக இருந்தது. நைட்டு தான் டிக்கெட் கிடச்சிது. ஸோ வந்துட்டோம். இன்டர்வல் சீன்லாம் மாசாக இருந்துச்சு. சீட்லேயே உட்காரல, எழுந்து நம்ம தம்பிலாம் சட்டையை கேட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. செம மாசாக இருந்தது இன்டர்வல் சீனு. சிஎம் விஜய் சாரோட டைட்டில் கார்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது? பிளாஸ்ட் தான். அந்த டைட்டில் கார்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதா, அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் சீன் வந்தது, இப்படி வந்தது, சரியா அந்த மாசாக இருந்தது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி